Hello, friends. Welcome you all for another session of Chat with Me. Who doesn't love chocolates? That too, homemade chocolates na ஒரு extra special தானே நம்மளுக்கெல்லாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, they are a homemade chocolate maker. They started a new initiative, Coco Trades. ரீசெண்டா ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் மேகசின், தமிழ் மேகசின்ல அவங்களோட ஆர்டிக்கல் வந்திருக்கு. அந்த ஆர்டிக்கல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க போய் பாருங்க. என்ன ரீசன் பிஹைண்ட் திஸ் ஐடியா அதெல்லாம் அவங்க கிட்ட கேட்கலாம். ஸோ வாங்க நம்ம போய் நிறைய ஸ்வீட்டான திங்ஸ் அவங்க கிட்ட பேசலாம். வித் நோ ஃபர்தர் டிலே ஐ எம் கோயிங் டு இன்வைட் மை கெஸ்ட் மிஸ்டர் நிதின். வணக்கம் நிதின். Vanakkam Indu, thanks a lot. Rambo Nandri for getting me on this show. Thank you so much for joining with me. Thank you. Coco Trade. எப்படி இந்த ஐடியா சாக்லேட் மேக்கிங், ஹோம்மேட் சாக்லேட் எது இன்ஸ்பயர் பண்ணது? How you got this idea? Right. So, number actually, Chennai, we run an institute called Coco Shala. Okay. Pathshala Madri Coco Shala. And 2015 la indu நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். I have spent about 3-4 years US spent பண்ணிட்டு for working for various clients like Walgreens, Home Depot and several other retail clients while I was working. I kind of got exposed to lot of chocolates in US and also in Europe. So adu panumbodhu it was a IT job. I enjoyed it. It was more on the business side because my background is business. Now IT engineer illa actually by academic background. Okay. Naan vandhu or business education background vachittu I was working for Cognizant in that business consulting division. So world travel panumbodhu chocolates was always one area of interest. Ana always when திருப்பி இங்க சென்னை வரும்போது my base is Chennai, my native you can call is Chennai because I have been born and brought up here. உங்க தமிழே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. So back in உங்க நேட்டிவ் என்ன? Back in my dad father வந்துட்டு இங்க அவங்க ஒரு 5 years இருக்கும்போது they moved to Chennai from Rajasthan. Okay. So okay. So நமக்கு வந்துட்டு இப்போ பிரேக்ஃபாஸ்ட்ல சவுத் இந்தியன் இல்லைன்னா it won't suit us. We need Okay. South Indian for breakfast. For us it is that much, it is integrated இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல். இந்த டிராவல் பண்ணும்போது திருப்பி சென்னையில ரிட்டர்ன் வரும்போது every time I used to struggle to find good chocolates. And எவ்வளோ சாக்லேட் நம்ம எவ்ரி டைம் திருப்பி எத்தனை வர முடியும்? there is a limitation, right? So நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நான் வந்துட்டு யூஎஸ் போறதுக்கு முன்னாடி இந்தியால ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். It was for Mr. Godrej. Okay. Mr. R.D. Godrej himself and his daughter Tanya Godrej. அவங்க ஒரு Godrej Nature's Basket சொல்லிட்டு ஒரு chain of retail stores ஸ்டார்ட் பண்றதுக்கு they hired a consulting company whom I was working for. So நான் வந்துட்டு அங்கே ஆன் சைட் பாம்பேல இந்தியால அந்த டைம் பாம்பே போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா we used to call it on site. நம்ம நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட் பண்ண வேண்டிய இருந்தது. ஸோ நிறைய எக்ஸ்போஜர் கிடைச்சிச்சு. கொஞ்சம் டிராவல் கூட இருந்தது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல. வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டகரிஸ்க்கு டேஸ்ட் பண்ணிட்டு இவாலுவேட் பண்ணிட்டு ஃபைனான்சியலி வெதர் இட் இஸ் வயபிள் ஸ்டோர்ல வச்சுட்டு விற்கிறதுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு அதெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிட்டு வி டிசைடட் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அந்த டைம் சாக்லேட்ஸ் கூட ஒரு கேட்டகரி, பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஒரு கேட்டகரி. லைக் சாக்லேட்ஸ் வி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், வி ஹேட் ஜூசஸ், பாஸ்தா சாஸ், நிறைய கேட்டகரி இருந்தது. சாக்லேட் வாஸ் ஜஸ்ட் ஒன் கேட்டகரி. ஆனா ஐ வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பர்டிகுலர் கேட்டகரி பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நிறைய சாம்பிள்ஸ் அனுப்புவாங்க ஃபார் டேஸ்டிங். ஸோ அஃப்கோர்ஸ் த பெஸ்ட் ஆஃப் த ஜூசஸ் இதெல்லாம் இந்தியால அந்த டைம் 2013ல 2006 and 2007ல அந்த டைம் இந்தியால இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை பிகாஸ் இம்போர்ட்டிங் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ சாம்பிள்ஸ் வரும்போது we used to get very excited. அண்ட் சாக்லேட்ஸ் டேஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சாக்லேட் ஏன் இந்தியால விக்கிறது இல்ல? தட் வாஸ் ஒன் கொஸ்டின் which I could not answer to myself. Okay. பட் ஒரு சாக்லேட் டேஸ்ட் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 45 கம்பெனிஸ் சாக்லேட் சாம்பிள்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த டைம் டேஸ்ட் பண்ணும்போது வாட் ஐ ரியலைஸ்ட் இஸ் அந்த லெவல் ஆஃப் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ்ல. அன்லைக் இந்தியன் சாக்லேட்ஸ்ல ஜஸ்ட் சுகர் தான் இருக்கும். Okay. அண்ட்
it will be more creamy. அதுதான் வந்துட்டு யூரோப்பியன் ஆடியன்ஸ்க்கு அது பிடிக்கும். ஸோ இந்தியாவில் வரும்போது we also enjoy it because நம்ம ரெகுலர் சாக்லேட்ஸ் வந்துட்டு நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸ் அண்ட் மிட்டாய் மாதிரி தான் இருக்கும். நிறைய சுகர் போட்டுட்டு கமர்ஷியல் சாக்லேட்ஸ் இங்க இந்தியாவில் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ்க்கு வை ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருந்தது, பிகாஸ் இட் வாஸ் creamier and little less sugar. So it was like a premium product which people liked. அது பண்ணும்போது I realized that there is lot of gap in the availability of premium and good quality chocolates in India. So அதுக்கப்புறம் யூஎஸ்ல 3-4 years டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதே சேம் இஷ்யூஸ் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஏன் இந்தியன் சாக்லேட்ஸ் வந்துட்டு இட் இஸ் வெரி பிளேன் வெனிலா சுகரி சாக்லேட்ஸ் மாதிரி இருக்கு, பட் யூரோப்பியன் அண்ட் யூஎஸ் சாக்லேட்ஸ் இட் இஸ் ஃபார் பெட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேஸ்ட் அண்ட் வி லைக் இட் அ லாட். ஸோ அதெல்லாம் observe பண்ணும்போது after 3-4 years I decided I have to get back, because Chennai is my hometown and family is here, friend circle is here, I have studied here, so everything was here. So I said I have to come back. Anna, I don't want to work for a corporate. Okay. ஏதாவது வந்துட்டு I have to do for myself. இதுதான் ஒரு ஏஜ், இதுல ஏதாவது ஒரு பண்ணிட்டு even if you fail it doesn't matter, but you do something now, even if you fall திருப்பி you can stand back. 45-50 then that appetite அது இருக்காது, and you will think twice. இப்போ family commitments நிறைய ஆயிடுச்சு, ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, all those things will come to mind. And it was a collective decision, family decision, that நீங்க ஏதாவது ஒரு ட்ரை பண்ணனும்னா if you are convinced that இதுல இந்த ஏரியால if you invest some time, effort and money, there will be some returns in the future. நீங்க if you are convinced for yourself, then please go ahead and give your heart and soul to your project. You treat it like a project. Okay. During those times, this cognizant exposure and approach towards solving a problem. So I take a lot of pride in saying that I learned a lot from Cognizant. கண்டிப்பாவே நம்ம டிராவல்ல லேர்ன் பண்றது நிறைய லேர்ன் பண்ணுவோம். ஜெனரலாவே டிராவல் பண்ணி லேர்ன் பண்றங்க போது நம்ம நிறைய லேர்ன் பண்ணுவோம். அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து இந்த டிராவல் மூலியமா தான் வந்திருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்றேன். Absolutely. அது ஸ்பார்க் வந்துட்டு it was because of exposure. But நீங்க சொல்றது absolutely right. Because of travel தான் இன்னும் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தேன். ஸோ இது ஃபேமிலியோட உட்காந்துட்டு டிசைட் பண்ணும்போது they said please dive into whatever you are doing with full faith. Okay. Don't hesitate. If there is anything, we are there to support you. Okay. அது ஒரு especially my dad is my role model. Even today he is my role model, and அவங்க வந்துட்டு he may not have known about this new industry, but he was completely there to support me. That's really good. அதுதான் நமக்கு டெஃபினட்டா தேவை. அந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது இருந்துச்சுனாவே இட்ஸ் லைக் a strength for us. Extra chocolate சாப்பிட்ட மாதிரி தான். It is job half done. Okay, yeah, right? Of course. Because we are fully prepared that if it does not work out, there is nothing to feel bad or lose. Okay. So at that time நம்ம என்ன டிசைட் பண்ணோம், இப்போ when you dive into something, when you invest time and effort, you have to learn a lot more. So I decided I will alone go for a backpacking trip to Belgium. Okay. Nice chocolate in Belgium, huh? Correct. அதுதான் நம்ம assume பண்ணிட்டு I went for 20 days backpacking trip. Okay. But ஆனா அது ஒரு assumption. பெல்ஜியமோட சாக்லேட் தான் பெஸ்ட் சாக்லேட்னா that was an assumption. I was not convinced. Because every ஒரு country வந்துட்டு what is the reason why they are so famous? அது to get an answer for that only I traveled to Belgium. Okay. அப்புறம் டிராவல் பண்ணும்போது in 20 days I met a lot of people. நிறைய அப்பாயின்மெண்ட் வச்சுட்டு prior appointment வச்சுட்டு I went met the association, met manufacturers, met a lot of factories I went to visit பண்ணேன். அது அல்லாத ஒரு பேசிக் கன்க்ளூஷன் என்னன்னா, one large factory வந்துட்டு ஒரு சாக்லேட் ப்ரொடியூஸ் பண்ணுது and 2000 shops அந்த பேசிக் சாக்லேட் வாங்கிட்டு மெல்ட் பண்ணிட்டு மோல்ட்ல போட்டுட்டு நட்ஸ் போட்டுட்டு இல்லனா ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு they are the base is the preparing the chocolate. அதுல வெரைட்டி வந்து they are making, the other shop எல்லாம் வந்து வெரைட்டியா மேக் பண்றாங்க. so base is ஒரே கம்பெனி தான் மேக் பண்ணுது. one large company தான் மேக் பண்ணுது. okay that's why அது exactly அது வந்து டேஸ்ட் வந்து எல்லாமே யூனிக் டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். okay unique and consistent. okay இங்க பெல்ஜியம்ல எங்கே போனா சரி, maybe small village or big city, the chocolate will taste the same. So that was a discovery. அதுதான் நான் அங்க போயிட்டு I understood and I came back. And இங்க வந்துட்டு I realized that இப்போ நம்ம பெல்ஜியம்ல இருந்து கம்பீட் பண்ண முடியாது. It's not possible. Because
for 40-50 years they have been strengthening their position da. நிறைய இது டெக்னிக்ஸ் வந்துட்டு அவங்க பெர்ஃபெக்ட் பண்ணிட்டு they have only progressed very very well. So அந்த progress பண்ணும்போது what has led to their success is consistency in quality. பெல்ஜியமோட சாக்லேட் நம்ம தயார் செய்ய முடியாது சொல்லிட்டு அது that is not true. Okay. We can, in fact, we can make chocolates better than Belgian chocolates, and we are doing that today. Okay. In India, there are several people who come from overseas and buy our products, chocolate வாங்கிட்டு ஓ இது வந்துட்டு பெல்ஜியம் சாக்லேட்டோட பெட்டர் இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் கொடுத்துட்டு போறாங்க. Okay. So at the time it is very encouraging, but we have to learn from their success and failures. In Tamil Nadu பாத்தீங்கன்னா is a hub for cocoa. Cocoa bean. Oh, yes. Cocoa bean la வந்து இங்க லோக்கல்ல தான் வாங்குறீங்க. Correct. நம்ம import பண்றதே இல்ல. We do not import at all. We only work with Indian ingredients மட்டும். Okay. Indian ingredients வச்சிட்டு we are able to make chocolate equal to Belgian standards. Okay. நான் Belgian quality சொல்ல மாட்டேன் because quality is the same everywhere in the world. Okay. Quality of products, hygiene பாத்தீங்கன்னா எல்லா country வந்துட்டு அது maintain பண்றாங்க. But I will talk about the flavor and texture பாத்தீங்கன்னா it is equal to Belgian chocolates. Okay. And we are able to innovate, இன்னும் கொஞ்சம் innovate பண்ணிட்டு Indian flavors add பண்ணிட்டு we are able to improve our this thing. But answering your question, what inspired us na இப்போ as soon as Belgium trip பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு how do we make use of that knowledge? இப்போ 20 days போயிட்டு நம்ம சுத்திட்டு வந்துட்டோம். We have learnt a lot of information. In fact, information overload ஆயிடுச்சு. Okay. பட் அது இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு என்ன பண்றது? இனிஷியலி வந்துட்டு இங்க சென்னையில பெங்களூர்ல ஐ ஸ்டார்டட் கிவிங் லெக்சர்ஸ் அண்ட் டாக்ஸ் அபவுட் சாக்லேட். Okay. இல்ல காலேஜஸ்ல போயிட்டு இல்லனா ஜஸ்ட் ஒரு சோஷியல் கேதரிங்ல they will just call me to talk about chocolate and I used to enjoy it. Because என்னோட எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன கேதர் பண்ணிருக்கோம் that I'm able to share with people. Okay. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு, why don't you charge, why don't you conceive a format, conceive பண்ணிட்டு ஒரு 1.5 hours talk வச்சிட்டு you charge people for it and at the end of it some நிறைய நல்ல சாக்லேட் வந்துட்டு டேஸ்டிங்காக வச்சிருங்க. That will draw people. Okay. அதே பண்ணிட்டு it was a very successful model. I did that at least about 20 or 30 such talks I did in mainly in Chennai and Bangalore. Okay. And that started getting some revenue. Okay. So அது revenue பண்ணும்போது what I realized is நம்ம சென்னை பெங்களூர் பாத்தீங்கன்னா it is just a fraction of India's country, right? As a country. In the Randu city very easily if I am able to have 30 conversations with people where they are willing to pay, then imagine what happens if I go to Delhi, Bombay. Then there is no end because 30 in Chennai means there will be 300 in Bombay, 300 opportunities like this in Bombay. Okay. So this knowledge number, we can capitalize on this knowledge very easily. That is what I was convinced about. Adukaprom I did a chocolate tasters certification course from UK. And other taster certification course பண்ணும்போது it opened my entire vision about what do I want to do. It became clear for me, more clear for me. So அது இருக்கும்போது after doing the course when I came back, we started an institute where we said we will formalize this knowledge and knowledge sharing as a business. இப்போ all this while I was focusing on chocolate tasting and I happen to be India's first certified chocolate taster actually. So I have a small question. So what is the role of chocolate taster? So actually it is a very important role and it is similar to the role your mom or in fact even you at the kitchen do when you prepare a dish, right? So imagine you prepare a dish, imagine you prepared paneer butter masala or chicken butter masala and you forgot to add salt, right? Now of course you can add salt and your flavors will all appear suddenly in the dish, but how much salt to add, how much of the masala to add, when to add, these are things that you get by experience. Okay. But chocolates pathina, it was always a commodity. So it was like a set recipe. Cadbury's, for example, or Hershey's or Ghirardelli will never change their recipe for several years. So adu or operation or mechanical vela madri, it will just keep going on.
But number chocolate பண்ணும்போது innovation is required. Every batch le some kind of improvement, some kind of innovation is required. So at the time product development becomes very important in our business. Product development pandradhukku, it is like saying I want to make the best cake, but if you have not tasted the best cake in the world, or if you don't know what is the best cake in the world, how will you make the best cake? Right? Similarly, once you enroll for a course like this, you understand what is the best chocolate, and adukku aprom or benchmark vachittu we work towards that, saying that we want to achieve that. And in the training pandradhukku munadi I was not able to do that, so it exposed me to in the madri or knowledge. And adukku aprom tirpi return varumbodhu, after I did the level 1 program London la 2015 la return பண்ணும்போது we started investing time and effort into chocolate manufacturing process. அது எப்படி ஆறுது, இந்தியால பாத்தீங்கன்னா சேம் கேட்பரிஸ் அண்ட் பெரிய கம்பெனி தான் இருக்காங்க. they replicate whatever they're doing in US and UK, they replicate in India. நம்ம small scale ஏன் இந்தியால why there are no companies, we started investigating. Immediately within 1 or 2 months we spoke to consultants, we spoke to many people. The main thing is small scale equipment India la it is not available inda kuda lab scale equipments are available, but they are very expensive. And the time da in fact Coimbatore la there are idli grinders. Manufacturing hub pathina it is Coimbatore and little bit in Chennai also, of course. But majority of the grinders vandu Coimbatore la manufacture பண்றாங்க or assemble பண்றாங்க, whichever way you look at it. So and the stone grinders ipo all over the world chocolate tayar science is small scale chocolate manufacturing la adu use aarudhu. Oh, that's good. So it was a very inspirational thing for me, and it provided me a lot of confidence, because number oorliye vandittu if such a important equipment at small scale is available, appo number inna vena panikalame. That confidence came once I got this information. So I traveled to Coimbatore, number meet pannittu nariya manufacturers meet pannittu I understood what every machine is capable of, and inna restrictions irukku, inna limitations irukku, and then we developed some other equipments also. So 8 months la pathina or 200 square feet la I had a small chocolate factory set up. Good job. So Indian cocoa beans vaangittu we can do a recipe formulation and we can make a batch of chocolate. Adu or chinna batch irukum, or maybe 5 kilos batch da irukum or 2 kilos batch da irukum, but in that 200 square feet room I was able to make the entire batch of chocolate. Okay. And the time the first time that my wife came to the place, the location. Until now she was not so involved in what I was doing, but then when she saw this space and I said, listen, you have to spend 6 hours with me, and the 6 hours I will show you exactly what I'm doing, because it'll be very interesting for you. That's when she also got very interested in the business. She said, Nitin, if you have developed all of this in 8 hours, I mean in 8 months, then there should be a market for this, for you to capitalize on this education. Now we have to think how to capitalize on all this knowledge. Okay. Because number small scale chocolate produce pannittu even 10 kilos 20 kilos with it, we are not going to make a fortune out of it. So instead of trying to make small batches and sell and become a very small boutique kind of company, instead of that, let us try to spread this knowledge. All that you have gained, let us see if this knowledge has market value. So நம்ம என்ன பண்ணோம், 2015 there was an exhibition in Amsterdam. Okay. Or specialized chocolate exhibition just start தான் பண்ணாங்க. 2014 first edition ஆச்சு. It was very small. 2015 they were trying to become big, and at the time தான் organizers கிட்ட பேசிட்டேன். I said, listen, I want to collaborate with you because நான் இந்தியால இதெல்லாம் பண்றேன். They could not believe that all this was happening in India. And they said, Nitin, we invite you to come over and take a stall, and if possible bring some cocoa beans from India and also some brochures and some pictures and videos, so that you can tell people India la inna nadakirudhu. And it will be a revelation, because not many people understand or assume that India la idu alla nadakalam. First of all, India la cocoa beans irukku solittu international world thinks that only bad quality beans are available in India. But if you come over here, we will give you this platform. They invited me over. Of course, they didn't pay for my travel, but they invited me and they said, listen, please come over. We will give you a free of cost stall, and you please demonstrate to the world that
India is capable, or at least India has now started. That I think was a morale booster for me. And adu vachittu we traveled ange vandittu what we did was we formalized a 5-day course, and we said ipo namba porom ange poitu what should we achieve. We ange poitu or brochure ready pannittu, if anybody wants to learn all of what we have learned, you can come for a 5-day program solittu a brochure potom. And the brochure la we included one farm visit, because adu vandittu or vacation madri aidum, nariya per varumbodhu they will think it's a vacation and they will come. And that luckily clicked for us. Okay. For the next 2-3 years, we were running this batch every month, and almost every month we had a couple of people coming from all over the world, because that was the best marketing that we could do. Okay. So adu varumbodhu 2018 la pathina, that happened for 2-3 years, and 2018 la pathina nariya Indian people vandittu inquire pandradhukku start பண்ணிட்டாங்க. ஆனா everybody who inquired யாருமே வந்துட்டு அந்த கோர்ஸ்க்கு வரல. Okay. Indians from India. Okay. So 2-3 months we were very confused. Yeah, evlo per phone pandranga, because there was some local media coverage about what we do and how, you know, people from overseas come to an institute in Chennai. It is a very matter of pride for us. Yeah. So adu cover பண்ணும்போது many people started calling, especially from Gujarat, Rajasthan, Delhi, Bombay. We got a lot of calls. எல்லா பேரு இது bean to bar chocolate making இருக்கு, நீங்க இந்தியன் ingredients யூஸ் பண்றீங்க, all that is very good, but why you don't have a brand of your own? அது கேட்டு இருந்தாங்க. Okay. Practically everybody. Okay. But nobody from Europe or US, when they came for the course, nobody asked this question. But Indians, they were not believing us. Okay. Rather, I should say, they were thinking that we are lying. Okay. Okay, because they don't know about us. They are sitting somewhere in Delhi, Bombay, Rajasthan, wherever, and we are sitting in Chennai. They do not believe that this is possible. So everybody used to ask, why you don't have your own brand? And the time that we thought, see, now we are in a situation where we need to expand, and now there seems to be a market in India. It is a business problem. Again, going back to, you know, the solutioning approach. It is a business problem. Now we need to find a solution. And the simple solution, and my wife jumped in, she said, listen, this is a very simple problem, and a very simple solution is, if they are asking to launch our brand, let us launch a brand. It is very simple, right? There is no rocket science in this. Yeah. So, but I try to explain. Na explain பண்ணும்போது சொல்றேன், இந்த மாதிரி ஒரு brand, இப்போ நம்ம we are a educational institution. Every month course content update பண்றது, every month we have to market our courses, student recruit பண்ணனும். இதெல்லாம் it is a full time job. It is not something which you can do part time. So already evlo you know, commitments irukku. How can we start our own brand and do justice? What my wife said very clearly, and she's also quite a lot of inspiration and support for me. What she very clearly said is that, listen, let us try. If nothing works, at least the people who are inquiring for the course, avanga at least they will be convinced. இல்லையா, உங்களுக்கு ஒரு brand இருக்கு, ஏதாவது ஒரு doubt இருந்தா நம்ம we can ship out the brand or packaging இருக்கும், they will taste the chocolate, they will like it, then they will come for the course. So it is a simple solution to a business problem, which I was thinking is very complex. நம்ம price reduce பண்ணா நல்லா இருக்கும், இல்லனா course duration increase பண்ணா நல்லா இருக்கும், all kinds of crazy thoughts was going on my mind. But when somebody from the outside comes in and approaches a problem, it's very simple sometimes. Simple one. Simple one. So and it so happened that you know, we introduced a brand with a very different brand name, but at least because of that, number recruitments of students வந்துட்டு it increased. Because phone பண்ணும்போது கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு கோர்ஸ் ஃபீஸ் இதெல்லாம் கேட்டுட்டு they will ask, உங்களோட பிராண்ட் இருக்கா? Now we are able to say yes, நம்ம பிராண்ட் இருக்கு, நீங்க ஆன்லைன் போங்க, நம்மளோட வெப்சைட்ல you can buy, நீங்க பே பண்ணா we will ship out. So அதுக்கு அப்புறம் immediately registrations from India increased, and we never looked back. Now in fact we have till last year we had a 50-50 ratio. Now இப்போ பாத்தீங்கன்னா Indian students are more than overseas students in our institute. That's good. Which is good for the market also, because Indian market is picking up. That is the conclusion out of it. Okay. Now, Anna, what we realized is, in the brand vachite we have put all the effort and we have invested in the brand, or brand ready pantom, but what to do with it, right? We should use it only for the institute one, that it will be a waste of time. So this Amsterdam exhibition in 2018 January we went, February, sorry, we went, and we realized sustainable chocolates ku or tanya market irukku.
It is not a very big market. Chinna market solla. Ana, there is a market. Okay. Lot of people come in and the chocolate le pathina plastic wrapper le irukumbodhu they will not even touch that chocolate. And Amsterdam is the sustainability capital of the world solla neenga. Okay. அது இருக்கும்போது we thought, okay, why not change our approach and make a sustainable chocolate? Because இப்போதான் இந்த brand we want to build up, we are thinking of ways how to build up. எப்படி build பண்றது, we are just thinking now. So why don't we ஒரு அது பாத்ல ஒரு பாடி travel பண்ணிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு, can we build a sustainable chocolate? So we took it up as a challenge, or challenge வச்சிட்டு next time 2019 Chocoa exhibition வரும்போது we should have a sustainable chocolate. அது ஒரு aim பண்ணிட்டு we came back to India and we started working. So one thing after the other happened, and the majority, I will just give you the highlights. How we became sustainable is, first of a lot of cotton garment factories in Tirupur, right? So a lot of waste is generated, and garment factories la tie up பண்ணிட்டு, and we got an agent. We did not do it directly, but ஒரு agent வச்சிட்டு all the banyan material சொல்வாங்க இல்லையா, white color banyan material. White material. White color le banyan material vachittu we used to reclaim that material. No silk or polyester we used to collect, only cotton we used to collect. Okay. And roast number process, chocolate making process le roast cocoa beans roast பண்ணும்போது அது shell வந்துட்டு ஒரு waste product. Okay. So அது reclaimed cotton and this waste shell we used to bring together, and we created a material which now we wrap our chocolates in. Okay. Because the main problem in the chocolate industry is the plastic wrapper. Ipo I think 2019 le or US sea diver vandute, they dived as far as they could in the sea. Okay. And they came out with a chocolate wrapper. So and the depth le kude the problem exists. Pollution. Okay, which should not be the case. It should be a much easier situation. But அது இருக்கும்போது we said, okay, this seems like a good idea. நம்ம எப்படியாவது ஒரு wrapper இந்த மெட்டீரியல்ல இருந்து we will upscale the production, ஒரு contract கொடுத்துட்டு we upscale the production, and we will now wrap our chocolates in this paper. Because and nobody in the world had done it earlier apparently. Yeah, that was I was supposed to ask you. இந்த மாதிரி வேற யாராவது இதை process பண்ணிருக்காங்களா? Yes, ஒரு friend இருக்காரு in Chennai. There is a friend who does again ஒரு chocolate brand வச்சிட்டு பண்றாரு. He has attempted in the மாதிரி paper, but ஒரு வாட்டி attempt பண்ணிட்டு he did not take it forward. Okay. Because இதுல பாத்தீங்கன்னா நிறைய restrictions இருக்கு. If you want to grow your business, for people it is a restriction. ஆனா நம்ம எப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான் ஒரு பாசிட்டிவா அப்ரோச் பண்ணிட்டு we have tried to build up our business. Okay. Sustainable business le at every stage you will have a problem. alla இடத்துல you will only get negativity and you will hear no. But if we absorb that negativity, then there is a problem. Okay. So the restrictions vachittu kude at every stage we try to find solutions to problems. So every small thing we take as a project and we find a solution. For example, இப்போ நம்ம ink print பண்ணும்போது plastic ink தான் யூஸ் பண்ணுவாங்க. Majority companies only plastic ink தான் யூஸ் பண்ணுவாங்க. But நம்ம என்ன பண்ணோம், we used water based ink. இப்போ பாத்தீங்கன்னா water based wrapperல சொல்றீங்க, wrapperல printing பண்ணும்போது exactly. Okay. So plastic ink use பண்ணா then that is not biodegradable, it is not compostable. But நம்ம water based ink use பண்ணா it becomes biodegradable and compostable. Okay. So அது மார்க்கெட்ல போயிட்டு கேட்டா எல்லாத்தையும் வந்துட்டு they will laugh at you. சிரிச்சிட்டு சொல்லுவாங்க, இது மாதிரி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, பேசாம பிளாஸ்டிக் பேஸ்ட் இங்க் இருக்கு, why don't you just use it? But அதான் சொல்ல, அந்த மாதிரி நெகட்டிவிட்டி if we absorb, then there is a problem. So we have to keep a shield. யாரோ வந்துட்டு if they don't understand our requirement and understand our approach and our intention, then we shouldn't be engaging with them. So நிறைய தேடிட்டு we finally found a water based ink manufacturer. Joke என்னன்னா that I happen to be a very close friend of mine, which I did not even know he is into this business. Oh, okay. So so if you strain yourself, if you push yourself hard, and if you want to find a solution, the solutions are available. But you should be willing to understand that alla solution ஒரு restriction இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா water based inkல you cannot print certain kinds of prints. But that's okay. நம்ம வந்துட்டு basic print பண்ணிட்டு கூட you can work on. It's not that the chocolate should look like a luxurious 50,000 rupees chocolate. அந்த மாதிரி there is no reasoning for us. So with that restriction we launched the chocolate next year in Amsterdam.
and it was the first chocolate in the world which was using reclaimed cotton and reclaimed cocoa shells, and also using plastic water-based ink instead of plastic ink. And the other part number we are very proud of is, இப்போ இங்க மயிலாப்பூர் சென்னையில there is a institute which employs differently abled citizens for printing. So all our chocolate printing is done by them. இப்போ நீங்க chocolate print பாத்தீங்கன்னா you cannot say that it is done by some people who are disadvantaged. நீங்க அது printing பார்த்துட்டு இது ரெகுலர் ஒரு printing pressல தான் print ஆயிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு that is what you will think. But again, it takes time. So it took 4 months, 5 months of training. And if you want something overnight, it may not be possible, because the idea is to employ them for something productive rather than stress them. So there are some restrictions, but we finally, I think, where there's a will, there's a way, right? So if you're doing things positively, then the stars align for you. That's what we believe. Yeah, definitely. So for example, if you're நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த wrappers அதெல்லாம் இது பண்ணும்போது cost wiseல வந்து difference வந்துருமா? So இப்போ businessல பாத்தீங்கன்னா there are two types of cost. One is money cost, that is the straightforward what you and me can measure. The other is time cost. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா time cost is more higher than money cost. So it takes time. Literally or just an example காக நம்மளோட chocolate packaging பாத்தீங்கன்னா a plastic wrapper if we have used, it would have costed 1 rupee for the wrapping. Number sustainable packaging 10 rupa. It costs 10 rupees, but நம்ம customer வந்துட்டு they appreciate that aspect only. So நம்ம அது ஒரு cost மாதிரி பார்க்க முடியாது. It is a part of your offering. And அது 10 ரூபாய் இருந்தா 12 rupees இருந்தா 15 rupees இருந்தா it doesn't matter, because that is the soul of your entire offering. நம்ம plastic தான் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு முடிய எடுத்துட்டோம்னா then we cannot look at cost. Then we have to look at what is good for the customer, what is good for the planet, and what is good for the profits. If you want to save the planet tomorrow and keep it for your children, you have to pay a price either today or tomorrow. So we just think that number customer vandittu they are an educated set of customers who understand that we have to start somewhere, and today we are just giving them a chance that, you know, nariya per irukanga, they will never buy anything with plastic. That means if we don't start, if our generation doesn't start, the next generation surely is not going to start. So number start பண்ணிட்டு ஏதாவது ஒரு we take few steps ahead na, the next generation, if we do that initiate, at least like next generation will follow that. Absolutely. Talking about the ingredients, இப்போ number chocolate இது outside story alla many people might get impressed and they may think நம்ம ஒரு ரொம்ப பெரிய வேலை பண்றோம், but eventually what are we selling? We are selling a chocolate, இல்லையா? So chocolate has to be of or quality is the wrong word, because whether chocolate India la make panna sari, US la panna sari, Europe la panna sari, quality standards and hygiene standards will all be the same flavor kadikuma. That is the question which many people ask. So basic chocolate pathina number ingredients use pannabodu, and it is all about ingredients. There is no rocket science. If you use good ingredients, you will get a good final product. We ensure that we get the right cocoa beans from the right farmer, and we help the farmer to improve his quality and do buyback also. And even the sugar that we use no refined sugar. Number full factory liye pathina white sugar e kadikadu ungalku. It is all either non-refined sugar or jaggery or coconut sugar or dates. Number we have just launched a chocolate which is sweetened only with dates. So our job, and that is why number the chocolate tasting certification is very important, because either product create panla, best quality beans, best quality sugar, best ingredients used panna, you can create a chocolate, but it should taste and appeal to the customer. The taste da mukyam, that is the primary reason people buy our chocolate. And at the saptittu you should be amazed how in the madri chocolate India le pannu mudiyumma. That should be a question that you should be in disbelief that such a chocolate can be made in India. And that is our aim, and I think for the last 2 years we've been pretty successful in what we have done. Good. நீங்க சொல்லும் போதே உங்க சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிரேவிங் வருது. உங்க சாக்லேட்ஸ் எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம்? ஏதாவது ஷாப்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்ல ஆன்லைன்
purchase. So there is a small background in the question answer பண்றதுக்கு முன்னாடி. Of course, I will give you the answer, but we follow one model called the Sustainable Development Goals. அது UN ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்காங்க, about 17 or 18 guidelines if I'm not wrong. So அதுல வந்து பாத்தீங்கன்னா unreasonable expansion of your business is not sustainable. So sustain பண்றதுக்கு first you have to target or only cater to your local domestic market. For me, domestic market, Chennai da, it is the domestic market. So Chennai la pathina, we sell in about 15 to 16 retail stores, mostly organic stores. Okay. And Kitakita, every area of Chennai is covered with these kind of stores. Mm-hmm. Apart from that, we sell online only on our website. Okay. Mm-hmm. Very recently, we have appointed a distributor in Kolkata, in Bombay, and in Delhi. But where will they supply to? They will supply only to organic stores, vegan stores, and zero waste stores. We have our own website. It's cocoatrade.com, cocoatrait.com, and we deliver across India in single-use plastic-free packaging. So even our packaging for e-commerce, the shipments are all plastic-free. ஓகே. ஸோ அவங்களோட செல்லிங் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஆர்டர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க அவங்களோட சாக்லேட்ஸ். உங்களோட சாக்லேட்ஸுக்கும் லைக் மார்க்கெட்ல கிடைக்கிற சாக்லேட்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க சொல்லுவீங்க? ஸ்பெஷாலிட்டி என்ன? உங்க சாக்லேட்ஸோட ஸ்பெஷாலிட்டியும் மார்க்கெட்ல கிடைக்கிற சாக்லேட்டுக்கும் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லுவீங்க? So I will answer this question ஒரு தனியா அப்ரோச் இந்த ஆன்சருக்காக. இப்போ நீங்க ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா, India is a very big drug addict country, and the drug என்னன்னா for the population, for the general population, and the drug is sugar. Okay, it is a drug because everybody is addicted to it. Yeah. Now, and the drug la vandittu ipo if you look at, I mean, I'm just taking some names just for giving an example. If you look at a Cadbury's, for example, the amount of sugar or Cadbury's chocolate la pathina, it is much more than any other Indian sweet. Okay. So that is a strategy. Ipo strategy enna or aal vandittu he is addicted to sugar. If you give him a product same amount of sugar vachite, why should he shift? You have to lure him, you have to attract him by giving more dosage of that drug. Only then he will shift. So commercial chocolate companies have done exactly that for the last 50 years in India. Or chocolate kodupanga that has more sugar than Indian sweets. That is why people shift immediately. Now, and the sugar inna irukum, it will be a completely refined white sugar. That is something we should anyway stay away from. But unfortunately, ipo Diwali, Holi, Rakhi, Raksha Bandhan alla pathina, on the trays and the gifting and the imported chocolate da porudhu, Indian sweets are becoming out of flavor. That is quite unfortunate in a way. So Nammaloda Chocolate's intention is very clear. We want to promote local. From 2019, we have been always vocal about our local roots. Okay. The beans are Indian, the sugar is Indian, traditional sugar irukku. We use Desi Kandasari sugar, which comes from North India. It is completely unrefined sugar. Okay. And that is very flavorful and tasty solvanga for the chocolate. So how our chocolate is different from the market is quality of ingredients, flavor of the ingredients, and also of course then the entire sustainability story. Reason like இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா chocolate is more healthier, that too dark chocolate na ரொம்ப healthy, heart healthy அப்படிங்கிற sayingலாம் வருது. அதெல்லாம் என்ன ட்ரூ? as a நீங்க சாக்லேட் வந்து உங்களுக்கு சாக்லேட் நாலேஜ் பத்தி நிறைய நீங்க டிராவல் பண்ணிருக்கனாட்டிக்கு நான் கேக்குறேன். சோ அது ட்ரூவா இல்ல அது என்ன உண்மை என்னன்னு சொல்லுங்க. Sorry to use these words, but it is a very foolish assumption. Okay. When I say foolish, and as a person in the industry who's wanting to sell more chocolate, I should not be saying this, but I do not want to sell our product in to an audience by fooling them, right? Because they will never come back. They will buy once, but they will never come back otherwise. So to say that dark chocolates are healthy is a very loose statement. It is not 100% true, because dark chocolates like, yes, sugar kunju kammiya irukum, but that is only if it is manufactured by the right company. Neenga mass market dark chocolate saaptingana, it has more sugar than milk chocolate also. Ipo dark chocolate pathina, cocoa has some benefits. Ipo green tea and blueberry la pathina, there are some antioxidants in the blueberry and green tea, but blueberry and green tea you have in an unadulterated form normally.
In a green tea, you will not add 5 spoons of sugar, or you will not add milk. You will have it like a normal green tea. Same with blueberry, you're going to have it as is. Then your body absorbs the nutrition and the goodness. But in case of chocolates, they load it with sugar. They call it dark chocolate, but they load it with sugar, and that is definitely not healthy. In fact, that is more harmful than regular chocolate. So dark chocolate vangana, in short, to answer your question, not every chocolate is healthy. Some chocolates are healthier than other chocolates, and healthier epo irukum when the percentage of cocoa is more than 80%. ஒரு வார்த்தை வந்துட்டு I think I can say with a lot of confidence, if you have a healthy lifestyle, then dark chocolates will do more good than bad to you. ஓகே. பிளைண்டட் டார்க் சாக்லேட் வந்து நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதுல ரிசர்ச் பண்ணுங்க. டார்க் சாக்லேட் பிடிக்கும், சாப்பிட்டா நல்லது அப்படிங்கும்போது ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணி எது பெட்டரா இருக்கு, எது ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு ரிசர்ச் பண்ணிட்டு சாப்பிடுங்க. கோகோ ட்ராப்ஸ்ல வந்து என்னென்ன வெரைட்டிஸ் நீங்க மேக் பண்ணிட்டு இருக்கீங்க? In our flavor bank, we have maybe about 200 different recipes, but what we have offering to the market is about 12 recipes, 12 flavors. Our aim is we should not offer regular flavored chocolates. So if you see our flavors will not be similar to any other chocolates available anywhere in India and many times around the world also. So we have flavors like red rose liye pink rose or rare flavor. Pink rose is our paneer rose. In Tamil Nadu, paneer rose is very popular. Okay. So paneer rose is another flavor. Then we have banana. Then we have lemongrass. We have lavender. We have chuku coffee. We have masala chai. Then we have coconut cinnamon. Then we have a chocolate sweetened with jaggery instead of regular sugar. Then we have a 64% plain, 70% plain. So these are the 10-12 flavors that we have, and these are usually not available elsewhere. So we believe that these interesting flavors will drive people to our product. கண்டிப்பா different இருக்கு. சுக்கு காஃபி, லைக் லாவெண்டர், ரோஸ் பெட்டல், பன்னீர் ரோஸ், இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு கேக்குறதுக்கு. எங்களோட சாக்லேட் வெரைட்டிஸ் கேக்குறதுக்கு. Yes, and we don't use any artificial ingredients. Okay. No oils, no essence, nothing. It is all lavender actual lavender flowers are used. Okay, ரொம்ப நைஸ் கான்வர்சேஷன். நிறைய சாக்லேட்ஸ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன். இந்த தீபாவளிக்கு எல்லாரும் கோகோ ட்ராப்ஸோட சாக்லேட் வாங்கி டேஸ்ட் பண்ணி தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்க. Thank you, Nitin. Thank you for joining. Wish you a happy Diwali. Pleasure. Nandri, thanks a lot, Indu, and thanks for everyone for watching. And please subscribe to the channel by clicking on the bell icon.